ஆண்டவரே, நீர் அப்படியாக எங்களை நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, மேன்மையுள்ளவர்களாக, ராஜாக்களாக, ஆசாரிகளாய் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாய் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே இந்த ஆராதனையுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடல் நாம் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீர் என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. எடுத்தீர் என்னை சோத்திரம் பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே திடுவேன். எல்லா குறையும் கொள்ளையாவும் தொலைத்தீரே, எல்லா குறையும் தீர்த்தீரே. கொள்ளையாவும் தொலைத்தீரே, அல்லல்யாவும் அறுத்தீரே, அல்லல்யாவும் அறுத்தீரே. அழிந்த என்னையும் தேவீரே. சோத்திரம் துதி அண்ணலே அருளாலே அடியாரே கங்காசீரே. அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமத்தே நன்னாயமத்தே என்ன துணை நீரே. துதி பாத்திர உம்மை
பாடுகள் தாக்காதே உம்மை துதியே துதியே துதித்திடுவே தினமூடி காத்தீரே தேவே தீருந்தன் சிறகாலே தினமூடி காத்தீரே தீரனுகார் மறைவினிலே மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே துதியே துதியே துதித்திடுவே துதிக்க அடியேன் துதிப்பேன் அகில திருசிகள் அடியே ஆதி அல்லும் பகலும் நியமா அல்லும் பகலும் நியமாய் உம்மையே துதிடுவே துதி பாத்திர உம்மை சோத்திரம் துதி உம்மை காத்தீரே கருத்தாக அழுவாமல் என்னை உமக்காக அழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னை உமக்காக உமக்காக எனக்காக சோத்திரம் துதி பாத்திரா என்றும் கண்ணின் மணி போல் கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவே அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை பார்த்தீரே அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை பார்த்தீரே மன்னாயவக்கும் நீதானே மன்னாயவக்கும் நீதானே என்னாலும் எந்த துணை நீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா. ஆமென். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என்று பாடலை பாடுவோம். கையில் வச்சுக்கணும். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு
இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். இருள் பள்ள தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 வந்திட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்கள் இருந்தாலும் வந்திட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நாணத்துக்கு வருவதில்லை. என் யெகோவா ஈரே மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா எனக்கு விரோதமாய் ஆயிரங்கள் 10,000 இருந்தாலும் வஞ்சிட மாட்டேன். அஞ்சிட மாட்டேன். மரணத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே என் பட்சத்தில் இருப்பதினாலே நாணத்துக்கு வருவதில்லையே.
பார்த்துக் கொள்ளதான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் சேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே எந்த தேவன் ஜீவன் பிரியும் வரை சுவாசம் இருக்கும் வரை என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் இருக்கும் வரை என் ஜீவன் இருக்கும் வரை சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஆயுள் தருவேன்.
இஸ்ரவேலின் புதிய புதியப்படுகிறவர். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த சின்னத்தை எனக்கு ஏற்படுத்தினேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நம்மை உருவாக்கினார், நம்மை சிருஷ்டித்தார். அதனால்தான் இயல்பாகவே மனிதனுக்குள்ளாக பாடுகிற அந்த இசை, அந்த எல்லாமே அவனுக்குள்ளாக இயல்பாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். காரணம், தேவன் அப்படிப்பட்ட ஒரு சாயலோடு கூட இருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியிலே ட்ரெயின் டான்ஸ், அந்த திரியேக திருத்துவ நடனத்திலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிற 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ, 2-3 பேர் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே திரளான கூட்டங்கள் கூடுகிறார்கள், ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் 2 பேர் அல்லது 3 பேர் கூடியிருந்தால் அங்கே அவர் நடுவில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வாசம் பண்ணுகிற தேவன் அவர். தேடி வந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், அரவணைக்கிறவர். எல்லா காரியங்களிலும் நமக்கு நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஒரு நிமிஷம் தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த வருஷத்தின் கடைசி வாரங்களில் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. போன வாரத்தில் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு இல்லை. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. நிர்மூலமாகாமல் காத்த அந்த கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தெரிவித்து சோதரம் உமக்கு நன்றி. அவருடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. உங்க கிருபை சேர்ப்பது, உங்க கிருபை நீதிமானை மாற்றியது, உங்க கிருபை சேர்ப்பது, உங்க கிருபை. சொல்லுங்க, கிருபை 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 கிருபை
கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கொண்டாடுவோம். கிருபையால் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையால். ஆமென். கரங்களை தட்டின தேவ கிருபைக்காக நன்றி அப்பா. நான் நிச்சயமாக கர்த்தருக்கு மேன்மை பாராட்டுகிறேன். நம்முடைய சபை விசுவாசிகள் ஒருவர் கடந்து போவதால் பாதிக்காதபடிக்கு அந்த காத்த தேவ கிருபைக்காக கரங்களை தட்டி சோதனை பண்ணுவோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தாக்கியது, எத்தனையோ பெரியவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பணக்காரர்கள் பாதிக்கப்பட்டார்கள், கோடீஸ்வரர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு வெளிநாட்டு அதிபர் கூட மறித்து போனதாக கேள்விப்பட்டோம். ஆனால் ஒன்றுக்கும் உதவாத நம்மை இம்மட்டும் பாதுகாத்தது ஒரு இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் நீதிமானாய் நம்மை மாற்றியது. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகாதபடிக்கு விலக்கி காத்தது. அந்த கிருபை ஒரு முறை கூட கொண்டாடுவோம். நன்றி அப்பா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் என்ன பிள்ளைங்க அவசரம் சொல்லுங்க. சங்கீதம் 119:41-48. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். சத்திய வசனம் என் வாயினின்று நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். நான் உமது பிரமாணங்களை நிந்திப்பேன், தியானிப்பேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே இணைந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசில் வீட்டிலிருக்கும் இடத்தில் உள்ள மேலாளர்களை தேடுங்கள். பூமி உள்ளே உள்ள மேலானவர்களை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரை கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கொலோசியர் 3:1-4. ஸ்தோத்திரம். இந்த வாரம் பிறந்த நாள் காண இருக்கிறவர்கள் சுராஜ் பிரதர், ஜெயந்தி அமிலா, சுனில் சார், மோனிகா. கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, மோனிகாவுக்காக, ஜெயசுராஜ் பிரதருக்காக, சிஸ்டர்ஸ் ஜெயந்தி அமலாவுக்காக, சுனில் சாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த வாரத்திலே அவருடைய ஆயுஷ் நாட்களிலே ஒரு வருடத்தில் கூட்டி கொடுக்க போற பெரிதானதுக்காக நன்றி. எவரையும் வருகை தாமதிக்குமானால் அவர்கள் இன்னமும் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து கனிதந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை பெற்று அனுபவிக்கிறவர்களால் ஜீவன நாளெல்லாம் நன்மை குருவை தொடரும் என்று சொல்கிறேன். அப்படியாக அவருடைய வாழ்க்கையை தொடர்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக ஜேசுரா சகோதரருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த சபை நடத்துவதற்கு இந்த இடத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே மேரிக்காக ஜோசுவாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை சற்றை மறைவில வைத்து பாதுகாத்து ஆண்டவரே ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவீர் என்று சொல்லி ஊழியம் நடக்கும்படி நடத்தி கொடுத்திருக்கிற இந்த குடும்பத்தை கனம் பண்ணுவீராக. தொடர்ந்து நன்மையினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. 2 வாரங்களுக்கு பிறகு உங்களை நேரிலே சந்திக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த சில வாரங்களாக நீதியின் சூரியன் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள். அதன் அடிப்படையில் பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். அதில் சூரியனுடைய காரியங்களாக சூரியனுடைய பிரகாசத்தை குறித்து 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பிரசங்கித்தேன். இப்ப சூரியன் எப்படிப்பட்டதாக இருக்கும், அது பிரகாசிக்கிற தன்மையுடையதாக இருக்கும் என்று வாசித்தோம். வாசிங்க மத்தேயு 13:43 பார்க்கும் பொழுது மத்தேயு 13:43 வசனம், 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், பிதாவின் ராஜ்யத்தில் அவர் சூரியன் எப்படி பிரகாசிப்பார்கள். இப்ப யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அப்படி என்றால் பிதாவின் ராஜ்யத்துல நம்ம எல்லாம் இப்போ ராஜ்யத்தில் எப்படி இருக்க வேண்டுமா? பிரகாசிக்கிற யாரை போல? சூரியனை போல. நீதிமொழி 4:18 வாசிக்கிறோம், நீதிமான்கள் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருப்பார்கள் என்று பார்த்தோம். அப்ப சூரியன் என்றால் இட் கண்டைன்ஸ் itself that lightness, the பிரகாசம் இருக்கும். அதை ஒரு நாளும் ஒரு மேகமும் என்ன பண்ணாது, மறைக்க முடியாது. மேகம் நமக்கு மறைக்கிறது மாதிரி தெரியும், ஆனா அந்த சூரியனுக்குள்ள அந்த பிரகாசம் எப்பொழுதும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல நமக்கு சில போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா சூரியன் தன்னுடைய அந்த குணத்திலிருந்து அந்த பாதையிலிருந்து மாறுவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் என்றைக்கு அந்த சூரியனை நியமிச்சு இந்த ஓட்டத்துல ஓடணும்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது இம்மி அளவு கூட என்ன பண்ணவில்லையா, பிசகாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, பூமி தான் கொஞ்சம் டிகிரி சாஞ்சிக்கிட்டே போகுதுன்றாங்க, சூரியன் இன்னைக்கு அப்படியே போய்கொண்டிருக்கிறது சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் நீதியினுடைய சூரியனுடைய பிள்ளைகள். எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம இயேசுனுடைய அந்த குணாதிசயங்களை ஒன்றை கூட மாற்றவோ இழக்கவோ கூடாது. ஆனா என்ன, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இந்த பிரகாசத்தை மறைக்கும்படி பிசாசு பல காரியங்கள் இந்த பூமியில வச்சிருக்கிறான். நம்ம பிரகாசிக்காதபடிக்கு நமக்குள்ள இருக்கிற இந்த வெளிச்சம், நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை, நமக்குள்ள இருக்கிற திறமை, நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் பிரகாசித்து நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் அது போய் சேராதபடிக்கு பல தடைகளை உண்டு பண்ணுவதற்கு ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் பிசாசு என்று சாத்தான் என்று சொல்கிறோம். அவன் ஆள் போல வரப்போறது இல்லை, ஆனா ஆளுக்குள்ள வருவான், ஆளு மூலமா வருவான். ஏன்னா அவனுக்கு ஒரு மனுஷன் தேவை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு ஒரு மனிதன் தேவை, பிசாசுக்கு ஒரு மனிதன் தேவை. 2 பேரும் ஆவியா இருக்கிறார். தனியா ஒரு ஆளா பிசாசு வந்தா நம்ம அவனை என்ன பண்ணிடலாம், கம்பு சண்டை எடுத்து சண்டை போட்டுடலாம், கத்தி சண்டை எடுத்து சண்டை போட்டுடலாம். இப்பெல்லாம் கம்பு கத்தி இல்லை, தமிழ்நாட்டில் துப்பாக்கி எடுத்து டுபுக்கு டுபுக்குன்னு சொல்றாங்க. பழனியில 70 வயசு ஒரு கிழமை கரெக்டா சுட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா துப்பாக்கியை பிடிக்கிறதுக்கே ஒரு இது வேணுங்கிறான். அந்த அளவுக்கு பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். வேதமும் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு. அப்போ ஒரு பிசாசு ஒரு ஆள் ரூபத்தில் இருந்தாலும் அவனை ஏத்துடலாம். ஆனா அவன் என்ன பண்றான், நம்ம கூட இருக்கிறவர்கள் மூலமாகவே, நம்மோடு கூட அன்பா இருக்கிறவர்கள் மூலமாகவே, நம்மோடு நெருங்கி பழகிறவர்கள் மூலமாகவே தன்னுடைய கிரியைகளை காண்பிப்பதினாலே நாம் அதை எதிர்க்க முடியாதபடிக்கு சில நேரம் அடங்கி போயிடுறோம். அப்ப பிசாசு பல காரியங்களை வைத்து நம்முடைய பிரகாசத்தை மறைக்கிறதாக தேவனே சொல்றார்.
பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்று நினைக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே போதும். ஒருத்தன் விளக்க கொளுத்தி, எதுக்கு விளக்க கொளுத்துறான்? ஏன் விளக்க கொளுத்துறோம் சொல்லுங்க? இருட்ட துரத்தணும், வெளிச்சத்தை பார்க்கணும். அந்த வெளிச்சத்துல நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எங்கெங்க இருக்குது என்பதை கண்டுபிடிக்கணும். பல காரியங்கள் இருக்கு. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் விளக்கை கொளுத்தி எதனால மூடி வைக்க மாட்டானா? நீங்க விளக்க கொளுத்தி பாத்திரத்தினால மூடினீங்கன்னா என்ன ஆயிடும்? விளக்கு அணைஞ்சு போயிடும். அந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் எரியும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்? அப்படின்னா என்ன, இந்த பிசாசு என்ன பண்ணுகிறானா, நம்முடைய விளக்கு பிரகாசிக்காதபடிக்கு ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு மூடுறதுக்கு ரெடியா இருக்கலாம். இந்த பாத்திரம் என்று சொல்லும் பொழுது, பாத்திரம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுகிறோம் சொல்லுங்க? பாத்திரம் சமைக்கிறதுக்கு. வெரி குட். அப்புறம் மேக்சிமம் பாத்திரம் சொன்னாலே எதுக்கு தான்? சாப்பிட்றதுக்கு தான், போஜனத்துக்கு தான், குடிக்கிறதுக்கு. அதுல வித்தியாசமா வாசிக்கணும். பாத்திரம். கடந்த நாள் ஊருக்கு போயிருந்த தண்ணிக்கு எங்காட்டி டப்பர் கேன்ல, எனக்கு தெரியாது, டப்பர் கேன்ல கொடுத்து விட்டுருக்குறாங்க பாருங்க. அந்த தண்ணி குடிக்கிற பாத்திரத்திலே என்ன பண்ணுது? வித்தியாசங்கள் இருக்கிறது, காஸ்ட்லியான பாத்திரங்கள் இருக்குது. அந்த காலத்துல ராஜாக்கள் தங்கத்துல வெள்ளியில குடிச்சிருக்கிறாங்க தோத்திரம். நான் எனக்கு தெரிஞ்ச பித்தளை சர்வம், அது என்னது, அந்த ஒரு சொம்பு சொல்லுவாங்க, சர்வ சொம்பும் போனாங்க. பித்தளை சொம்பு, அதுல தண்ணியை நைட்லாம் ஊற்றி வச்சுட்டு காலையில குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு வீட்டுல தீமத்தைக்கு பவுல் எழுதும் சொல்ற, ஒரு வீட்டிலே கனத்துக்குரிய பாத்திரமும் இருக்கும், கனவீனத்துக்குரிய பாத்திரமும் இருக்கும். ஆனா ரெண்டுமே எஜமானுக்கு என்னவா தான் இருக்கும்? எதுவா தான் இருக்கும்? எல்லாமே தங்கமா இருந்துச்சுன்னா பாத்ரூம் போயிட்டு எப்படி கழுவ முடியும்? அங்கேயும் ஒரு என்ன தேவைப்படுது. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரம், அந்த பாத்ரூம்ல இருக்கிற பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா தோத்திரம், சோத்திரம், ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பக்கெட்டு, அந்த மக்கு. அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பக்கெட்டையும் கப்பையும் என்ன பண்ணிடணும்? இப்போ வேற கொரோனா பீரியடுங்கிறாங்க, மாத்திரணும். அந்த பக்கெட்ல அந்த தண்ணி பட்டு உள்ள ஒரு லேயரே உருவாயிருக்கு, படிம மாதிரி. சோத்திரம் கிளீனா இருக்கணுமா? மாஸ்டர் ராஜாமணி சொல்லுவார், ஒரு விசுவாசியினுடைய வீடு சுத்தமா இருக்குன்னு நான் முதல்ல வீட்டுக்குள்ள போய் பார்க்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் நுழைஞ்சோட பாத்ரூமுக்குள்ள தான் போவேன் பாரு. பாத்ரூம்ல கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வீடு எப்படி இருக்குமா? சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, விளக்கை கொளுத்தி பாத்திரத்தினாலே அதை என்ன பண்ண மாட்டான். அப்போ என்ன, நம்முடைய பிரகாசத்தை மறைக்கிற ஒரு காரியம் பிசாசு நமக்கு கொடுக்கிறது சாப்பாடு, போஜனம். போஜனத்தை வச்சு நம்மளை என்ன பண்ணிடுறானா? ஆகாரம், புசிப்பு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிவா பவுல் சொல்றார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனமா? ரோமர் 14:17 படிங்க. தேவனுடைய ராஜ்யம் என்ன இல்ல? அதுக்கு முதல் வசனத்தை படிங்க. உங்கள் நன்மை பூசிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம எல்லாருமே தேவனுடைய நன்மையின் காரியங்களாக இருக்கிறோம், நன்மையின் சிருஷ்டிப்பா இருக்கிறோம். நம்முடைய நன்மை என்ன பண்ணக்கூடாதான்? பூசிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால். பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் கடவுள் மட்டும் போதும், மனுஷன் இல்ல மனுஷரே அன்பு. யோவான் சொல்லும்போது சொல்றார், காண்கிற சகோதரிடத்திலே நீ அன்பு கூறாவிட்டால் காணாத எப்படியா நீ அன்பு கூற நான் சொல்ல முடியும்? அப்ப மனுஷரிடத்திலும் அங்கீகாரம், the ordained from man and God, ரெண்டுமே நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியம் எப்பொழுது வருகிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும் பொழுது, இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, லூக்கா 21:34 படிங்க. லூக்கா 21:34.
உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் என்னவா? பெருந்திண்டி அப்படின்னா என்னது? ஆமா, சாப்பாடுறாமங்க. பெருந்திண்டி வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் அந்த பாத்திரத்துல என்னென்னலாம் இருக்குது? பெருந்திண்டி, அப்புறம் வெறி. எது வெறி ஏத்தோம்? சாப்பாடு கூட சில பேர் வெறி ஏத்துதுங்க. சாப்பாட்டுக்காக சில பேர் கொலை பண்ணி இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒண்டே மோசஸ் என்ற ஒரு ஊழியக்காரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா நிறைய குடும்பம் பானை நிறைய சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பாங்க. உருவான சோத்தையும் தின்னு விடுவாராம். தின்னு விட்டு பத்தலைன்னு போட்டு அவங்க அம்மா போட்டு அடிப்பாராம். அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்குள்ள இருந்த அந்த ஆவி, அசுத்த ஆவி அவ்வளவு சாப்பிடுவாராம். பார்த்தோம், நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை உபவாசம். டிஃபன் ஆர்டர் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் வேண்டான்ட்டோம். நான் சாப்பிட்றப்பா, என்ன உபவாசம் சொன்னீங்களே, உபவாசம்னால கொஞ்சமாக சாப்பிட்றப்பா அப்படின்னு. அப்போ உபவாசம் நான் எப்படி சாப்பிட? நல்ல ஊழியக்காரர், ஆண்டவர் அற்புதமாக உபயோகப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரகாசத்தை பிசாசு இச்சைகளினாலே கொடுப்பான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராம் 16ஆம் அதிகாரத்துல சொன்னா, யாத்திராம் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, செங்கடலை கடந்து வந்துட்டாங்க. 15 மிரியாம் எல்லாரும் ஆடல் பாடல், கர்த்தர் வெற்றி சிறந்தார், எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டார், அப்படி இப்படி 15ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் என்ன கிடைக்கல? மாறாவா இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் இந்த மாறாவா என்னவா மாத்தினாரு? கொடுத்தாரு. என்னத்தை கொடுத்தாரு? ஏளிமை கொடுத்தா கூட அடுத்த அதிகாரம் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிங்க. இப்பதான் ஏலிம் என்றால் குளிர்ச்சியான பள்ளத்தாக்கு. எத்தனை நீரூற்று இருந்துச்சான்? 12 நீரூற்று, 70 பேரிச்சம்பரங்கள் இருந்தது. ஏன் 12 நீரூற்று? 12 ஒரு கிணத்தை எடுத்துக்கங்கடான்ட்ட. அவ்வளவு அருமையான வாழ்க்கையை இப்பதான் அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்ப உடனே வாசிங்க, எத்தனாவது மாசங்க? எத்தனை மாசம் ஆச்சாங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு? 2 மாதம் 15 நாள், கிட்டத்தட்ட 60 15 75 நாள் வச்சுக்கோங்க. 75. இவங்களுக்கு கர்த்தருடைய அற்புதம் எல்லாம் மறந்து போச்சு. என்ன சொல்றான் வாசிங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து எங்க உட்கார்ந்து இருந்தாங்களா? எகிப்துல இறைச்சி பாத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு வேலை செஞ்சா சாப்பாட்டுக்கு வேண்டிய வைக்கோல பொறுக்க வேண்டியது அவங்க கடமை. அவன் வெளியில போகும்போது பையனை விட்டுட்டு போகணும். அந்த வேலை கெட்டுக்க கூடாது. ஆனா அவன் சொல்றான், எகிப்திலே நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை எப்படி சாப்பிட்டாங்களாமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன புஸ்தகத்துல அவங்க என்னத்தை சாப்பிட்டாங்க? வெங்காயங்களையும் கொமட்டிகளையும் காய்களையும் மச்சங்களையும் தோத்திரம். அப்படின்னா என்ன? இவங்க எகிப்துல நல்லா இருந்திருந்தா ஆண்டவர் எகிப்தை விட்டு இவங்களை கிளப்பியிருப்பாரா? தேவை விட்டுருப்பாரு. அப்ப எகிப்துடைய வாழ்க்கையில சில நன்மைகள் இருந்திருக்கலாம். எகிப்துடைய வாழ்க்கையில, ஆனால் அவைகளாம் அடிமைத்தனத்தின் ஆசீர்வாதங்கள். விடுதலை அனுபவிப்பதற்கு என்றால் கானானுக்கு வர வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற கானான், அது கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட தேசம், கர்த்தர் ஆசீர்வதித்த தேசம். அவர் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நீங்க படிச்சு தேசத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? முறுமுறுக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த பாத்திரம் வெறும் சாப்பாடு மாத்திரம் சொல்லல. நமக்கு வர்றது என்ன தெரியுமா? சொல்லுங்க, முறுமுறுப்பு. நான் சொல்றேன், வருஷத்துடைய கடைசியில் வந்திருக்கிறீங்க. உங்க மகிமை, உங்க பிரகாசம் ஏன் மட்டுப்பட்டு தெரியுமா? நீங்க ஏதோ ஒரு சில காரியங்களை குறிச்சு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு ஆவியான சொல்ற முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை உங்க கணவரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறிச்சு இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு. சோத்திரம். இன்னைக்கு சில பேர் மாமனார் மாமியார் குறிச்சு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் இவன் பேரம் பேத்தி எடுத்திருப்பான். என்னத்தை செஞ்சுட்டாய், என்னத்தை கிழிச்சுட்டாய். இல்ல அருமையானவர்களே,
முறுமுறுப்பு என்பது தேவனுக்கு விரோதமானது. ராமன் சொல்ல மாட்டீங்களா? எந்த ஒரு காரியத்தை குறித்து முறுமுறுக்காதீங்க. எப்பவுமே சொல்றீங்க. அதுக்குதான் பவுல் சொல்றாரு, போதும் என்ற அங்கதான் அந்த மனசு வரணும், அங்கதான் வரணும். என்ன கொடுத்திருக்கிறார் இந்த கர்த்தர் எனக்கு? இன்னைக்கு இது ஒருவேளை முறுமுறுக்கிறதுக்குரிய தகுதியோட இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் இதையே எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். இன்னைக்கு என் வாழ்க்கையில இதனால எனக்கு பாதிப்பு இருக்கலாம், இதனால எனக்கு போராட்டம் இருக்கலாம், இதனால என்னுடைய வாழ்க்கையில கவலைகள் பாரங்கள் இருக்கலாம். இது முறுமுறுக்க வேண்டிய காரியம் தான். ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளை, முறுமுறுக்க மாட்டேன். கர்த்தர் இந்த முறுமுறுப்பை நகைப்பாக சந்தோஷமாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படி நினைக்கிறேன். அப்போ பாத்திரத்தினாலே மூடுகிற ஒரு காரியம், சாப்பாடு கிடைக்கலைங்கிறது வேற இல்லை, அதுக்காகவே முறுமுறுப்பாங்க. சில பேருக்குலாம் வாய்க்கு ருசியா இல்லைன்னு சொன்னா, நான்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க அக்கா வீட்டுல இருந்தேன். இங்கதான் சென்னையில தான். எங்க அக்கா எங்க அத்தானு கூட பயப்படாது, எனக்கு பயப்படும். சாப்பாடு சரியில்லைன்னா தட்டோட தூக்கி மூஞ்சில தூக்கி எரிஞ்சிருவேன். எங்க அத்தா சைலண்டா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இப்ப நம்மளும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதான் செய்யறோம்னு வைங்க, அது வேற கதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ கல்யாணமானா எல்லாம் அடையாளம் போல இருக்குது. எந்த ருசியா இருந்தாலும் ருசி இல்லைனாலும் தோத்திரம் போட்டத எங்க அம்மா சொன்னாங்க, டேய் ஒருத்தி வருவாடா, அப்ப எதை சுட்டு போட்டாலும் உம்முன்னு திம்ப பாரு அப்படின்னாங்க. எங்க அம்மா விட்ட சாபமா தெரியல. ஆனா எங்க அம்மா நல்லா தான் சமைக்கிறாங்க, பாஸ்டர் அம்மா. தோத்திரம். நம்ம நாளைக்கு சாப்பாடு வேணும்ல, சோதரம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, பாத்திரம் என்று வெறும் சாப்பாடை மட்டும் சொல்லல, அந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற முறுமுறுப்பை வேதம் நமக்கு இங்க வழிகாட்டுகிறது. எதை குறிச்சு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. வருஷ கடைசியில் வந்துருக்கோம். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில தீமையாவே இருந்தா கூட அதை குறிச்சு என்ன பண்ண மாட்டேன், முறுமுறுப்பாயே. தேவன் தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். கரங்களை சோதனம் பண்ணுங்க. முறுமுறுப்பை எடுத்து போடுங்க, அகற்றி போடுங்க. அந்த காரியம் என்ன தெரியுமா? முறுமுறுத்தாய். இறைச்சியை கேட்ட உடனே மோசே கேட்கிறான், இவ்வளவு ஜனங்களுக்கு நான் எப்படி ஆண்டவரே எத்தனை லட்சம் ஆடுகள் அடிக்கிறது? உடனே கர்த்தர் சொல்றாரு, என் கரம் குறி போயிட்டோ. ஏன்பா இவ்வளவு கோடி கோடியான ஜனங்களுக்கு போஷிக்கிற எனக்கு இந்த 6 லட்சம் பேருக்கு இறைச்சி கொடுக்க முடியாது என்று நீ கர்த்தருடைய கரம் குறி போயிட்டோம் என்று நினைக்கிறாயா? நடந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் வரும் 2 முழம், இந்த பக்கம் வரும் 2 முழம். யோசித்து பாருங்க, 2 முழம்னா எவ்வளவு ஹைட்டு? 1.5 அடி 1.5 அடி 3 அடிக்கு கையை விட்டா என்னதான் கிடைக்குது? கடையா கிடைக்குது, கடையா கிடைக்குது. பாருங்க, அவங்க இறைச்சி கேட்டது தப்பல்ல. எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்திலே நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்டோமே. அப்ப இச்சித்தார்கள். அந்த இடத்துக்கு பேரு கிப்ரோத் அத்தாவான் பேர் கொடுத்திருக்கிறார். என்னாம புஸ்தகத்தை நீங்க வாசிக்கலாம். கிப்ரோத் அத்தாவா என்னாம 11 பாருங்க, படிங்க. என்னாம 11 ஆண்டவர் கர்த்தருடைய கரம் குறி போயிட்டோ. அதை முதல் படிங்க. என்னாம 11ஆம் அதிகாரம். என்ன சொல்றாரு? 20ஆம் வசனம். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். போட்டா அடிச்சிட்டாரு. யோசித்து பாருங்க, 6 லட்சம் பேரும் 1 மாசம் காடையை சாப்பிடணும்னா எத்தனை காடை வேணும்? காடைன்னா எவ்வளவுப்பா இருக்கும்? ஒரு ஆளே ஒரு 4-5 காடை கூட சாப்பிடலாம் இல்லைங்களா? தோத்தம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு காடை வாங்கி 8 துண்டாக்கி ஆளுக்கு ஒரு துண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்க நம்ம மெட்ராஸ்ல காடைங்கிற பேர்ல உள்ளாட கொடுத்து விட்டுறாங்க. தோத்திரம், ஏமாத்துறாங்க. காடை இருதயத்துக்கு நல்லது. அப்ப கூட பாருங்க, இறைச்சி கேட்டவங்களுக்கு ஆடு மாடை கொடுக்கல கர்த்தர். அவன் இருதயம் ஸ்ட்ராங்கா ஆகும்படி எண்ணத்தை தான் கொடுத்தாராம், காடையை கொடுத்தாரு. 1 மாதம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அப்ப மோசே கேட்கிறான், 6 லட்சம் பேர் என்னோடு இருக்கிறவர்கள் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ? சொல்லுங்க, கர்த்தருடைய கை குறுகல. உங்க முறுமுறுப்பு உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு கர்த்தருடைய கரம் இன்றைக்கு வல்லமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்? நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்காதபடிக்கு சாப்பாடும் சோத்திரம். 32:15 படிக்கல. அங்க யசூரன் என்ற ஒரு மனுஷன் சொல்லிருக்கு, அவன் கொழுத்து போய் ஸ்தூலித்து தேவனையே மறுதளிக்கிறான். அப்ப நல்லா கவனிங்க, வாசிங்க. 32:15.
கொழுத்து போய் உதைத்தான். உதைத்தான். கொழுத்து அப்ப எப்படி கொழுப்பாங்க? நம்ம இங்க வாசிக்கிறோம், நீதியின் சூரியனுடைய பிள்ளைகள் வெளியிலே புறப்பட்டு போய் எப்படி இருப்பாங்களாம்? கொழுத்த கன்று. அப்ப நீதியின் சூரியனுடைய கொழுப்பு வேற, இந்த கொழுப்பு நம்ம சொல்லுவாங்க அந்த காலத்துல வாய் கொழுப்பு சீலையில ஒழுங்கும்பாங்க ஒரு பழமொழி. அதுக்கு என்ன அர்த்தமா அப்புறமா வந்து கேள்வி சொல்றேன். அப்போ வாய் கொழுப்பு மாதிரி இங்க பாருங்க, படிங்க. யசுரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து இனக்கம் நிலப்போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு. பத்தியா மெயின் காரியம் என்னன்னா, சாப்பாடு தவறில்ல, தேவன் தான் சாப்பாடை கொடுத்தார். ஒரு மனுஷனுக்காக எவ்வளவு மரஞ்செடிகளை உண்டாக்குனார் பாரு, அருமையான தோட்டங்களை உண்டாக்குனார். தோட்டத்தினுடைய கனிகளை புசிப்பாயாக என்று சொன்னார். அவ்வளோ ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்யறவர். சாப்பாடு தப்பல்ல, ஆனா கொழுத்து போய் யார மறந்துட்டானா? தேவனை மறக்கிற அளவுக்கு இந்த பிசாசு இந்த பாத்திரத்தை கொண்டு வந்துடும். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல இருந்தான். அவன் சாப்பாடு என்னவா இருந்துச்சான்? காட்டு தேனும் வெட்டுக்கிளின்றான். வெட்டுக்கிளின்னா நம்ம வெட்டுக்கிளி இல்லை, அது அந்த இஸ்ரவேல் தேசத்துல விளங்குகிற ஒரு கிழங்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் எங்க பார்த்தாலும் எங்கதான் இருப்பாரு? பந்தியில தான் இருப்பாரு, விருந்துல தான் இருப்பாரு. எங்க நீங்க பாருங்க, பைபிள் புறம் படிச்சு பாருங்க. அவர் சீசரோடு விருந்துக்கு போனார், சீசரோடு கல்யாண வீட்டுக்கு போனார். எல்லா இடத்துலயும் அவர் போனா விருந்து தான். உடனே ஆண்டவரே பார்த்து என்ன சொன்னார்? இவர் எப்ப பார்த்தாலும் போஜனம் பண்றாருப்பா, எப்ப பார்த்தாலும் குடிக்கிறாருப்பா. அப்பதான் ஆண்டவரே சொன்னார், யோவான் சான் அப்படி வந்தா அதையும் திட்டீங்கடா, மனுஷகுமார் இப்படி வந்தா இப்படியும் திட்டீங்கடா, உலகம் இப்படியும் திட்டம் அப்படியும் திட்டம். ஆனா தேவனை மறக்கிற அளவுக்கு நாம் என்ன பண்ணிடக்கூடாது? ஸ்தூலித்து போயிடக்கூடாது. இந்த சாப்பாடும் குடியும் என்ன நடக்கும் தெரியுமா? நாம 25ஆவது எடுத்துப்பாரு 1ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. என்னாகும் 25. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாப்பின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். எதனால? அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி போய் புசித்து. நல்லா கவனிங்க. அதுக்கு முதல் அதிகாரம்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா பிழையாம் தீர்க்கதரிசியை கொண்டாந்து சபிக்க சொல்றான். 23ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 7 இடத்துக்கு போய் சபிக்க சொல்றான். சபிக்க முடியல. சொல்றான், கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் எப்படி சபிப்பது? முடியாது அப்படின்றான். இவ்வளவு விசேஷமான ஜனங்களை எப்படி கவுக்குறதுன்னு அந்த ராஜாவுக்கு தெரியல. போற போக்குல பிழையாம ஒரு போட போட்டு போயிட்டான், ஒரு கோலத்தை புள்ளிய வச்சுட்டு போயிட்டான். இந்த ஜனங்க அழியணும்னா அவங்களால தான் அழிய முடியும், அவங்களே தான் அழிச்சுக்கணும், வேற எவனும் என்ன பண்ண முடியாது. ஏன்? அவங்க மேல என்ன இருக்குது? கர்த்தருடைய கிருபை இருக்குது, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது. என்ன பண்ணா அவங்க அழிவாங்க? வேசித்தனம் பண்ணா, தேவர்களுக்கு அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டதை சாப்பிட்டு வேசித்தனம் பண்ணா அவங்களே செத்து போயிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். நடந்த காரியம் தெரியுமா? அன்னைக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்களாம்? 9ஆம் வசனம் பாருங்க. அந்த வாதையால் ஒரே ஒரு மனுஷன் எந்திரிச்சான், பிணக்காசுங்கிறவன். அவன் தான் நித்திய ஆசாரிய பட்டயத்துக்குரியவனாக மாற்றப்பட்டான். பாருங்க, உலகமே அந்த முறுமுறுப்பின் பாத்திரத்துக்குள்ள போனாலும் நீங்க ஒரு பிணக்காசாக ஆண்டவருக்கு நீங்கள் தென்பட வேண்டும். ஆமென். ஒரு பிணக்காசு போதும். கர்த்தர் அந்த பிணக்காசோட கூட கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, படிச்சு பாருங்களேன். 12ஆம் வசனம் பாருங்க. அதே 11ஆம் வசனம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடி. நல்லா கவனி, எல்லாருமே முறுமுறுத்து கெட்டு போயிட்டாங்க. அப்ப அத்தனை பேரையும் அழிக்காதபடிக்கு நீ ஒரு ஆளு இந்த பிரகாசத்தோட இருந்தீங்கன்னா போதும், கர்த்தர் மனசு மாறிடுவார். பிணக்காசுடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்து டோட்டல் ஜனத்தை அவர் காலி பண்ணல. மொத்தம் எத்தனை பேர் தான் செத்தாங்க? 24,000 பேர். மற்ற எல்லா 6 லட்சம் பேர்ல 24,000 பேர் தான் செத்தாங்க. மிச்சத்தை எல்லாம் ஒரு மனுஷன் காப்பாற்றணும். அந்த ஒரு நீதியின் சூரியன் பிள்ளையாக நீ இருக்க கர்த்தர் உன்னை இன்றைக்கு அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகமே எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும். வேதம் சொல்லுது, உலகம் எதுக்குள்ள கிடக்குதா? பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. அது நம்மளை உசுப்பேத்தும், உரண்டை இருக்கும். நம்முடைய பிரகாசத்தை மறைக்கத்தக்க பல பாத்திரங்களை கொண்டு வரும். ஆனா நீங்களும் நானும் நீதியின் சூரியன் பிள்ளைகள். அந்த பிரகாசத்தை மங்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 23 20ஆம் வசனம் படிங்க. மதுபான பிரியரையும் மாம்ச சேராதே. பார்த்தீங்களா?
தெளிவா சொல்றான் ஞானி. அவன் குடிக்காத ஒயினா, அவன் அவ்வளவு அருமையான திராட்சை ஜூஸ்களை எல்லாம் குடிச்சவன் தான், அனுபவப்பட்டவன் சொல்றான். ஒரு தடவை கண்ணதாசன் அப்போ ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். பத்திரிகை பேர் எனக்கு மறந்து போச்சு, நான் அதை படிப்பேன். அதில் கேள்வி பதிலாம் வரும். அப்போ அதில் ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தான், இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்களே, ஆனா நீங்க இப்படிலாம் உங்க பாட்டில் எழுதியிருக்கீங்க, ஒரு கோப்பையிலே குடியிருப்பு, மதுவேன் கோலமையில் துணை இருப்பு, இப்படிலாம் எழுதியிருக்கீங்க. அது போல நானும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் நானும் சொல்றேன் அப்படின்னா. அப்பதான் அவன் சொன்னான், அட பாவி, நான் அனுபவிச்சதுனால தானே அதை சொல்றேன், நான் பட்ட துன்பம் நீ பட வேண்டாம் அப்படின்னு. அப்ப சில பேருக்கு இந்த வசனத்தை மறுபடியும் படிக்க, சேரக்கூடாதுன்னா சேரக்கூடாது, ஏன்னா அது இழுத்துரும். தொடர்ந்து படிங்க. ஏன் உன் வாழ்க்கையில தரித்திரம், ஏன் உன் வாழ்க்கையில பிரகாசம் இல்லை, ஏன் உன் வாழ்க்கையில மகிமை இல்லை, எல்லாம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஏன் தரித்திரம், ஏன் குடும்பத்துல வறுமை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, கடன், எல்லாரு மேலையும் நம்மளுக்கு தெரியாமலேயே கடன் வாங்கி வச்சுட்டாங்க. பாத்திரம் பிறக்க போற பிள்ளைய பேர்லயும் கடன் வாங்கி வச்சுட்டாங்க. கவர்மெண்ட் யாரு ரெமினிஸ்ட் வாங்கி வச்சுட்டார். நம்மகிட்ட யார்ட்டுமே கேட்கல, எப்பா டேனி உன் பேல இவ்வளவு 1000 கோடி வாங்கியிருக்கிறேன்னு சொல்லல, ஆனால் நம்ம பேல என்ன இருக்குதான், கடன் இருக்குங்கிறாங்க. சோத்திரம். சேராத தரித்திரம். ஏன் தரித்திரம் வருகிறது? குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். அதே அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 31வது வசனம் படிங்க. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தான். மேல படிங்களேன். ஐயோ யாருக்கு வேதனை. ஏன் வேதனை வாழ்க்கையில, ஏன் கஷ்டம்? கர்த்தர் கஷ்டத்தை கொடுப்பாரா? கஷ்டத்தை நீக்குகிறவர் கர்த்தர், வேதனை நீக்குகிறவர் கர்த்தர், ஆறுதல் கொடுக்கிறவர் கர்த்தர். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், இல்ல கர்த்தர் உனக்கு இந்த வேதனை கொடுக்கிறார், அனுமதிக்கிறார். இல்ல, தேவனை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காரியங்கள். சில பேர் எப்படி அடிபட்டோம்னே தெரியாது, 4 நாள் கழிச்சு தெரியும். எங்க பட்டு, எதனால பட்டுச்சு தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். எப்ப பார்த்தா ஊருக்கு போயிருந்தேன்னா எங்க அத்தா இருக்கிறாரு, சொந்த மாமா அப்பா. காலையில வயலுக்கு நான் அப்படியே வாக்கிங் போற வழியில பார்த்தா வாழைத்தோப்புல இருந்து, மாப்பிள்ள எப்போ வந்தீங்க? ஆலங்காத்தாலே கண்ணு கேட்டேன் எங்க அக்கா, அதுவா அது ராத்திரியே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. கண்ணு பார்த்தா எப்படி இருக்கு? விஜயகாந்த் கண்ணா. அது பேர் என்ன கண்ணா? விஜயகாந்த் கண்ணா. ரத்த சோப்பா இருக்குது. ஏன் இதை பேசுறேன் எனக்கே தெரியல. நான் இவ்வளவு வருஷம் பேசல. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசத்தை மங்குகிற பாத்திரத்தை நீ என்ன பண்ண வேண்டும்? நீக்கி போட வேண்டும், சேரக்கூடாது. பாருங்க, தானியேலுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா என்ன பண்ணிட்டான், தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பாத்திரத்தை வச்சு அங்க விருந்து பண்ணவும். வாசிங்க, முதல் 2 வசனம் படிங்க. தானியேல் 5. பெரிய விருந்து. நான் பாருங்க, எங்கெல்லாம் விருந்து நடக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. எங்கெல்லாம் விருந்து நடக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை. பாருங்க, விருந்து பண்ணா 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். நம்ம பைபிள்ல டீசெண்டா திராட்சரசம் போட்டிருக்கு. நீங்க இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா என்னதான் போட்டிருக்குது? ஒயின். என்னதான் போயிட்டு இருக்குதுங்க? ஒயின் குடிச்சான் தான் போட்டிருக்க. திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் என்னது பண்ணிட்டு இருந்தாரா? ஒயினை ருசி பார்த்து கொண்டிருக்கு. வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கன்றார். இவர் என்னத்தை ருசி பார்த்தாரா? ஆமா, வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமில் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி பாத்திரங்களினாலே மனைவிகளும் வைப்பாட்டிகளும் எந்த பொருள்களை யூஸ் பண்ணானா? எந்த பொருள்கள்? தேவாலயத்தின் பொருள்கள். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நமக்கு தேவாலயம் கிடையாது. இன்னைக்கு எருசலேம்ல தேவாலயம் கிடையாது. ஆனா கர்த்தர் ஒரு தேவாலயத்தை உண்டாக்கி இருக்கிறார். என்ன தேவாலயம்? எது தேவாலயம்? நீங்களும் நானும் தான். நம்முடைய சரீரம் தான் தேவாலயம். அப்ப நல்லா கவனிங்க. தேவாலயத்தின் பொருட்களினாலே குடிச்சவனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பிற்பகுதியில் படிச்சீங்கன்னா ஒரு கையிருப்பு செவத்துல ஒன்னு எழுதிச்சு, மெனே மெனே தேக்கே உப்பார்சின்னு ஒரு வார்த்தை எழுது. நான் அதை பார்த்து
அது திடீர்னு ஒரு கையிருப்பு வந்து பாருங்க 5ஆம் அதிகாரத்துல பின்னாடி படிச்சு பாருங்க, எழுதப்பட்ட எழுத்து 24 இருந்து படிங்க. அப்பொழுது அந்த கையிருப்பு கையிருப்பு திடீர்னு ஒரு கை வருதுங்க, குடிச்சுக்கிட்டு இருக்கிறார், விருந்து நடந்துகிட்டு இருக்கு, ராஜா எல்லா பிரதானிகள் எல்லாரும் உட்கார்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு எழுத்து வருது, உடனே தானியேலை கூப்பிட்டு என்னன்னு கேட்க வர்றாங்க. அப்பதான் தானியேல் சொல்றான், அந்த கையிருப்பு என்ன எழுதுதா, மெனே மெனே. அதுக்கு அர்த்தமும் சொல்றான். மெனேனா என்னவா, தேவன் ராஜ்யத்தை மட்டிட்டு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசில வச்ச நிறுத்தப்பட்டாய், நீ என்ன எப்படி காணப்பட்டாய், உங்ககிட்ட குறை நிறைய இருக்குது. ஒரு ராஜ்யம் என்ன பண்ணிச்சா, அன்னையோட இந்த ராஜ்யம் மேதியா பெர்சியான்னு என்ன பண்ணப்பட்டது, பிரிக்கப்பட்டது. பாருங்க தீர்க்க தரிசனம். இப்படி சொன்ன தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் பொன்னாபரங்களையும் கொடுக்குறான். அவன் சொல்றான், இதோட ஒரு ராஜ்யம் போக போதியா, ஒரு ராஜ்யம் 2ஆ பிரிக்கப்பட போகுது, நீ காலின்றான். ஆனாலும் அது குடிச்சிருந்த ராஜா அடுத்த வசனம் சொல்லி தானியேலுக்கு என்னத்தை கொடுத்தான். என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இப்ப வசனம் சொன்னா பாருங்க, நான் ராஜாக்களுக்கு முன்பதாக உங்களுடைய சாட்சிகளை என்ன பண்ணுவேன், அறிவிப்பேன். என்ன ராஜாவா இருந்தாலும் சரி, தேவன் சொன்னதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரகாசத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த நடந்த காரியம், அந்த ராஜா அன்னைக்கே என்ன பண்ணிட்டான், சுத்து போயிட்டான். அந்த பெல்தசார் என்ன பண்ணிட்டாங்க, நைட்டே அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். நான் சொல்றேன், இது தேவனுடைய ஆலயம். என்ன ஆலயம், தேவனுடைய ஆலயம். ஆலயத்தின் பாத்திரத்தை உபயோகப்படுத்தவனே இவ்வளவு பெரிய பயங்கரம் நடக்கும் என்றால், நம்முடைய சரீரத்தை தேவன் அவனுடைய ஆலயமாய் வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாராம், கெடுக்கிற ஒரு பிசாசு இருக்கிறான், கெடுக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்றார், 1 தெசலோனிக்கேயர் வாசித்து பாருங்க. தெசலோனிக்கேயர் நிருபம் முதலாம் தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரமா, நாம் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அசுத்தத்துக்கு பாருங்க 4ஆம் அதிகாரம். இல்ல 2வது வசனத்திலிருந்து படிக்கிற பாருங்க. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் கட்டளை பவுல் சொல்றார். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சில கட்டளை எல்லாம் கொடுத்திருக்கிறோம்ப்பா, அதை அறிஞ்சிருக்கிறீங்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய, அப்ப தேவ சித்தம் என்ன, இதை போய் ஜோசியம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இதை போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, ஜோசியம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நேற்று முந்தா நாள் எங்கள் அண்ணன் பையன் வந்திருந்தான். 25 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் பேசி அவர் அனுப்பிச்சிருந்தார். அப்போ பிஸ்னஸ் விஷயமா பேசும்போது ஜோசியக்காரன்னு சொல்லிட்டாங்களாம், நீ இப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுட்டாங்களாம். இப்போ ராத்திரி ஊருக்கு போகும்போது எங்கள் சித்தி என்னை நிற்க வச்சு என்னை ஆசீர்வதிங்க, ப்ளஸ் பண்ணுங்க, கீழே கும்பிட்டு விழுந்தபோது எங்கள் சித்தி பாஸ்டர்மா சொன்னாங்க, ஜோசியத்தை நம்பாத கடவுளை நம்பி நல்லா இருப்பேன் அப்படின்னா. ஆமாம் சித்தி, அதுதான் நானும் சொல்கிறேன், அப்பா கேட்கப்பட்டுக்கிறாங்க. ஜோசியக்காரர் 2 பேரும் செய்கின்றானா, 2 பேரும் செய்யக்கூடாதுங்கிறான். அவன் வேற அதுதான். நான் சொன்னேன், அதை சொல்ற ஜோசியக்காரர் எங்க பார்க்கிறான் அப்படின்னு, மரத்தடியில தான் இருக்கிறான். எப்படி இருப்பாரு மனிதனுடைய புத்திய பிசாசு எப்படி எங்க கொண்டு வைக்கிறான் பாருங்க. அதையும் பாருங்க, என் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே இந்த ஜோசியம் ஜாதகம் பார்க்கறதுல ரொம்ப நம்பிக்கை உடையவர். சோத்திரம். அது இந்த மாசம் நம்ம மார்கழி மாசமா, ஆமா மார்கழி மாசம் பீட மாசம். ஒன்றும் செய்யக்கூடாது, நல்ல காரியம் செய்யக்கூடாது, தோத்திரம். ஆமா, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஏங்க கர்த்தர் உண்டு பண்ண எல்லா நாளும் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் சொல்லுங்க. ஆமா, மார்கழி மாசம், ஆடி மாசம், அமாவாசை மாசம் இதெல்லாம் கர்த்தரை நீ மகிமைப்படுத்தி அந்த நாள்ல நீ செஞ்சீனா, நீ செய்வதெல்லாம் நீதிமான் செய்வதெல்லாம் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு தான் கர்த்தருடைய கட்டளை. பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் விலகுங்கள். இங்க எழுத்தின்படி வேசிய சொல்லல, வேற மார்க்கு இந்த உலகத்துல இருக்குது. இது கடவுள், அது கடவுள், அப்படி கும்பிடுங்க, இப்படி கும்பிடலாம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ போறாங்க சாமியை தேடி. நான் சொல்றேன், நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம் இயேசு. அல்லேலூயா. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல
மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை நல்லா கவனி, பாத்திரத்துக்கு வந்துட்டார். இது என்ன பாத்திரமா? நம்முடைய சரீர பாண்டத்தை எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாயும் கனமாய் ஆண்டு என்ன ஹானரபிள் பர்சன் சொல்றாங்க பாத்தீங்களா? ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். நம்ம சரீரத்தையே நம்ம பார்த்தா நமக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? சூப்பரா இருக்கா, நல்லா பெருமையாக இல்லை, அந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்துல தேவனுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சோம்னா நம்மளே கணப்பண்ற அளவுக்கு இருந்துச்சு சொன்னா வியாதி உங்க சரீரத்தை அண்டவே முடியாது. கடந்த நாள் பாஸ்டர் அம்மாவுடைய தாத்தா இறந்துட்டாங்க, டேவிட் ஐயானு. கொரோனாவில் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்காரங்க வரல. அவங்க சொந்தக்காரங்களை வச்சு கூட்டம் நடத்தினாலே ஒரு 600 பேர் இருப்பாங்க, சர்ச்சை நடத்தலாம், அவ்வளவு சொந்தக்காரங்க. அவர் உதவி பெற்ற ஊழியக்காரர்கள் விசுவாசி நிறைய பேர் கூட்டம் கொண்டு இருக்காரு. ஆனா கொரோனாவில் செத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட வரல. நாங்க மட்டும் குடும்பமா போயிருந்தோம், பிள்ளைகளோடையும் போயிருந்தோம். முன்னாடி நின்று அடக்கம் பண்ணிட்டோம். அம்மா ஐயோ ஏன் போனேன். நான் 3 கொரோனா இதுகளை அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு கொரோனா பேஷண்ட்டை கார்ல என்ன பண்ணியிருக்கிறேன், நீங்க அதுக்காக கொரோனாவோட போய் விளையாடக்கூடாது. இது பிடிக்குமா பிடிக்காதான்னு விளையாட பறிச்சு பார்க்க கூடாது. விசுவாசம், உங்களுடைய விசுவாசம். அவன் என் கார்ல வாந்தியே எடுத்தான். ஆனாலும் பாருங்க, எதுக்கு சொல்றேன்னா தேவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது பயம் இருந்துச்சுன்னா செய்யக்கூடாது, சஞ்சலத்தோட செய்யக்கூடாது, எதையுமே சமுசியமா புசிக்க கூடாது. திருப்தியா இருந்தா இதை சாப்பிட்டா எனக்கு நல்லதுன்னு நினைச்சியா சாப்பிடு, தோத்திரம். விஷத்தை கூட சாப்பிடு, தோத்திரம் பண்ணி. ஆனா அது விஷமாச்சே, குடிச்சா உள்ள போனா செத்துனா செத்து போயிடுவேன். சம்சயமாய் புசிக்க கூடாது. இங்க பாருங்க என்ன சொல்றாரு, சரீர பாண்டத்தை கனமுள்ளதா ஆண்டு கொள்ளணும். அப்ப நமக்கே நம்ம சரீரத்தை பார்த்தா என்ன பண்ணணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, காலையில எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணணும்? என்ன சொல்லி கொடுத்தெல்லாம் மறந்துட்டீங்க இல்லையா? ஐ ப்ரௌட் ஆஃப் மை பாடி, திஸ் இஸ் த கிஃப்ட் ஃப்ரம் காட். உண்மைங்க, கடவுள் கொடுத்த கருப்பு சிவப்பு அதெல்லாம் விட்டுடுங்க, தோத்திரம். வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், அதெல்லாம் சும்மா சினிமாவுக்கு உதவும். இப்ப வெள்ளையா இருக்கிறவனை தான் நம்ப முடியல, தோத்திரம். வெள்ளையோ கருப்போ குட்டையோ நெட்டையோ, நீங்க ஒவ்வொருத்தரும் காலையில் எந்திரிச்சு தேவனுடைய பிள்ளைகள் உங்க சரீரத்துக்கு என்ன பண்ணிக்கொள்ளணும்? ஒரு சல்யூட் அடிக்கணும். அடிக்கடி சொன்னப்போ உங்க தலைமையிலே கையை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? என்னை நானே ஆசீர்வதித்துக் கொள்கிறேன், இன்றைக்கு வேண்டிய சுகத்தை எடுத்துக் கொள்கிறேன், ஆரோக்கியத்தை எடுத்துக் கொள்கிறேன், ஞானத்தை எடுத்துக் கொள்கிறேன், வேலை செய்கிற இடத்துல எப்படி செயல்படணும், பிசினஸ் பண்ற இடத்துல எப்படி பேசணும், தோத்திரம். பேமெண்ட் பில் அனுப்பிச்சிடணும், பேமெண்ட் வாங்குறதுக்கு தொங்கணும், தோத்திரம். அலையலையா அலையணும். நானும் என் ஃப்ரெண்டு சப்தகிரி டெக்னாலஜி கம்பெனி நடத்தணும். நான் கம்பெனியை பார்த்துக்க, அவன் பேமெண்ட் வாங்க போவான். போட அவன் கொஞ்சம் சுடுமூஞ்சி, தோத்திரம். என்னங்க 60 நாள் ஆச்சு, இன்னும் பேமெண்ட் தர மாட்டேங்கிறீங்க? அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஏப்பா நீ போய் சக்திவேல் சார் அனுப்பிச்சு விடு அப்படின்ட்டுவாங்க. நான் போனேன்னா ஒண்ணுமே பேசாம செக்கப் கொடுத்துருவாங்க. நீ போனா கொடுக்குறாங்க, நான் போனா தர மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ள பேசுறது தான் பேசணும் அப்படின்னு சொல்லு. அப்ப பாருங்க, எந்த இடத்துல என்ன வேணும் காலையில் எந்திரிச்சு கேட்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார் ஆகாய மண்டலத்துல. விசுவாசத்தை கொண்டு எடுத்துக்கொள்ளணும், வசனத்தை கொண்டு எடுத்துக்கொள்ளணும், ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளணும். பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரே இன்னைக்கு ஆன்லைன்ல படிச்சு கண்ணெல்லாம் பூத்து போகுது. ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னலாம் வருதான் உள்ள, தோத்திரம். பிள்ளைங்க கெட்டு போயிடுறாங்க, தோத்திரம். சீக்கிரம் ஸ்கூல் திறக்கணும், ஜெபம் பண்ணிக்கலாம். அன்னைக்காவது வருஷம் பூரா திறக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு கெட்டு போயிடுவீங்க, தோத்திரம். பிள்ளைங்க வாத்தியார்களோட நேரடியா என்ன பண்ணணும்? அந்த தொடர்பு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கணும் கூட ஆசை இல்லையா உங்களுக்குலாம்? எங்களுக்கெல்லாம் காலேஜ் விட்டு 1 மாசம் லீவ் விட்டாலே ஐயோ ஏன்டா இப்படி லீவ் விட்டாங்க, வீடு கூட போய் ஃப்ரெண்டுகளை பார்ப்போம். இவங்க எப்படா அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு இந்த நியூஸ்ல ரமணன் வந்துட்டான், என் பையன் சொல்லிட்டு தலைவா ரமணா தலைவா என்னன்னு கேட்டா போன வருஷம் கூட அவர் தான் மலைக்கு லீவ் விட்டாரா. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதை விட லீவுனா தான் சந்தோஷமா இருக்கு இல்ல? ஆனா ஸ்கூலுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த கொரோனாவெல்லாம் அடங்கி நாங்கள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். நாங்களாம் இப்போ ஃபீல் பண்ணுறோம், அப்படி எவ்வளவோ அடிச்சுக்கிட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் படிறான்னு சொன்னாங்களே. எப்போ உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு அப்பனாகி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது தான், ஐயோ அன்னைக்கு எங்கள் அப்பா சொன்னாரு, அப்போ நான் திட்டின இந்த கிழவனுக்கு வேறு வேலையே இல்லை, அம்மா படி தோத்திரம் இப்படி சொன்னாரு, அப்போ தெரியும் வேதனை. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, நம்முடைய சரீரத்தை எப்படி பண்ணணுமா?
கனமுள்ள, எல்லாம் சொல்லுங்க கனமுள்ள தான். நீங்க மறந்து போயிட்டீங்கன்னா இன்னைக்கு போன உடனே முதல்ல போய் உங்க சல்யூட் அடிங்க. ஆளு பேருக்கு ஒரு கண்ணாடியை வாங்குங்க, தோத்திரம் 500 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல் ஸ்கோப் கண்ணாடியை வாங்குங்க. வாங்கி நின்று என் சரீரத்தை நான் கனம் பண்ணுகிறேன் அப்படின்னா என்ன? வெறும் புகழ்ச்சி மாத்திரம் இல்ல, அந்த அளவுக்கு சரீரத்துல எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதானே சொல்றாரு. படிங்க, தொடர்ந்து படிங்க. பரிசுத்தமாய் கனமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமல். பாருங்க, அப்படியே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, ஆகையால் அசட்ட பண்ணினா, இந்த சரீரத்தை வச்சு அசட்ட பண்ணினா, நீ மனுஷன் அசட்ட பண்ணல, யார் அசட்ட பண்ற? தேவனையே அசட்ட பண்ண. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவர் என்ன பண்ணுங்கள், கனம் பண்ணுங்க. ஏன் கனம் பண்ண சொல்றாரு? இந்த சரீரம் கர்த்தர் கொடுத்த சரீரம். இப்ப ஒருத்தர் பாக்குறோம், ஜெருசா வீட்டுக்கு வந்தோம்னா, ஐயா தோத்திரம் ஐயாங்குது. தோத்திரம் ஐயானா எனக்கா தோத்திரம் பண்ணுது? என்னை பார்க்க செய்த தேவனுக்கு தோத்திரம். அதான் கனம் பண்றது. அப்படின்னா என்ன, ஒவ்வொருத்தரும் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது, யாரும் என்ன பண்ணக்கூடாது. ஸ்கூல்ல பசங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சிருப்பாங்க. பல்லே, ஓட்டக்குச்சி, என்னென்னமோ பேர் வைப்பாங்க. வாத்தியார்களுக்கு பேர் வைப்பாங்க, வாத்தியார்களுக்கு பேர் வைப்பாங்க. கண்ணாடி வாத்தியார், அந்த வாத்தியார், இந்த வாத்தியார். அதெல்லாம் வைக்கவே கூடாது, அதெல்லாம் செய்யவே கூடாது. தோத்திரம் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய வார்த்தையில நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ராமன் சொல்லுங்க. அவன் அசட்டை பண்ணுகிறவன் தேவன், மனுஷரே அல்ல. நமது பரிசுத்தாவை நமக்கு தந்திருந்த சரீரத்தை கொண்டு யாரையுமே அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேரம் அதிகமாயிடுச்சு, சில காரியத்தை மாத்திரம் சொல்லி விரும்புகிறேன். இந்த சாப்பாட்டுனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு மனுஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யார் அவரு? ஏசா. இவரே 12ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், ஒருவேளை போஜனத்துக்காக. எத்தனை வேலையா? ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, எத்தனை வேலை? ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டானா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமா? 15 இருந்தே படிக்கல. எத்தனை வேலைங்க எல்லாரும் சொல்லுங்க. அப்ப பாருங்க, நம்முடைய பிரகாசத்தை மறைக்கிற பாத்திரம், சாப்பாட்டு பாத்திரம். ஒருவேளை சாப்பாடு சரியில்லைன்னு கொலை பண்ணவங்க ஆளுன்னா எனக்கு தெரியும், தலையை வெட்டி இருக்கிறாங்க. ஒருவேளை போஜனத்துக்காக என்ன புத்திர பாகமா? அவருடைய சுதந்திரத்தையே வந்து போயிட்டான். விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால், நல்லா கவனிங்க, அதுக்கப்புறம் உணர்ந்துட்டான், ஐயோ நம்ம இப்படி இழந்துட்டோமே, மேன்மையான ஒரு பாக்கியத்தை இழந்துட்டோமே. கேவலம் ஒரு சிவப்பான கூழு, நம்ம ஒரு பாசையில் போனா பாயசம் வச்சுக்கோங்க, பாயாசம் இல்ல கூழு, கம்பங்கூழு, கேப்பக்கூழு, ஏதோ ஒண்ணு இனிப்பான கூழு, அதுக்கு போய் இழந்துட்டு பிற்பாடு எவ்வளவோ அழுகிறான். அப்ப என்கிட்ட வந்து அழுகிறான், ஒரு சுதந்திரம் கூட, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையாப்பா. அப்பன்னு சொல்றான், இல்லப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ப்பா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ அவனை ஆண்டு கொண்டுதான் ஆகணும், நீ அவனுக்கு கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். பிற்பாடு அவன் சுதந்திரத்தை விரும்பியும் ஆகாதவன் என்று அறிவீர்கள். நல்லா கவனிங்க, இதெல்லாம் எதுக்கு நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது? இந்த பாத்திரம் நம்ம பிரகாசத்தை மறைக்க கூடாது. ஒரு சாப்பாடுக்காக, ஒரு முறுப்பு. இன்னைக்காக என்னதான் சொல்ல விரும்புறேன், வாழ்க்கையில இந்த முறுமுறுப்பு என்கிற பாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் சாந்தமா நீங்கள் இணங்குங்கள் என்று ஆவியானவர் சொல்றாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எடுத்தவன முறுமுறுப்பு, இதெல்லாம் சரிப்படாது, சரிப்படாது, அது சரிப்படாது, சரிப்படாது, முறுமுறுப்பே இருக்க ஒப்பு கொடுப்போமா? கடைசி வாரத்துல வந்திருக்கிறோம். தேவன் நல்லவர், ஆமென். அவர் நம்மை பிரகாசிக்க விரும்புகிறார், சூரியனை போல பிரகாசிக்க விரும்புகிறார். அதை இந்த பாத்திரத்தை கொண்டு, இந்த போஜனம் என்கிற முறுமுறுப்பின் பாத்திரத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், இறைச்சியை கேட்டார்கள். ஆரோனுக்கு மோசைக்கு என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. ஆனா அவங்க கேட்ட இறைச்சியை கர்த்தர் கொடுத்தா. நல்லா கவனிங்க, தேவன் எப்பொழுது இரக்கமுள்ளவர், கேட்கிறது கொடுக்கிற தேவன், கேட்கிறது கொடுக்கிறவர். ஆனா இச்சித்த ஜனங்களை அடக்கம் பண்ணினார்கள். அந்த ஸ்தலத்திற்கு புறப்பட்டோம். ஆசைப்படுவது தவறல்ல, விருப்பம் தவறல்ல, இச்சை தவறு.
நான் கட்டளையில கடைசி கட்டளை என்ன வச்சாரு? நிச்சயாக இருப்பாயா. இதெல்லாம் உள்ள நடக்கிறது. ஆவியில நடத்தி மனசுக்குள்ள வந்து ஆத்மாவுக்கு வந்து அப்புறம் சரீரத்தில் வெளிப்படுகிறது. இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு இச்சையாதபடிக்கு உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாய் கனமுள்ளதாய் ஆண்டு கொள்ளும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் போதித்திருக்கிறீர்கள். இந்த பிரகாசத்தை மறைக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து போட இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுவே ஐயா. சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும் நித்தமும் கரத்தில் நாங்கள், நித்தமும் கரத்தில். ராஜச்செடியே சுராஜா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும், வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் வேதத்தை வாசித்து பசும்புள் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பசும்புள் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமான உள்ளமே மகிழ்வதையா உன்னோடு இருப்பதனால், உள்ளமே மகிழ்வதையா உன்னோடு இருப்பதனால் கள்ளம் செடியே மூலமாய் ரேகாபியரை கூப்பிடுன்னு சொல்ற, கூப்பிட்டு அவங்களுக்கு திராட்சரசம் கொடுன்ற. அந்த ரேகாபியர் சொல்றாங்க, எங்க தகப்பன் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறான், நீ இருக்கிற இடத்துல திராட்சை தோட்டத்தை நடக்கூடாது, பயிரிடக்கூடாது, அதை குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான், அதனால நாங்க குடிக்க மாட்டோம். கர்த்தர் சொல்றார், மாமிச தகப்பன் சொன்னதுக்கு அந்த சந்ததி கீழ்ப்படிந்திருக்கிறது, ஆகையினால என் தேவாலயத்திலே அவர்கள் எப்பொழுதும் பணி செய்கிறவர்களாக இருப்பார் என்று சொன்னார். ஒரு மனுஷன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஜனத்துக்கே ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்கும் என்றார். தேவ வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நிச்சயம் பிரகாசம் மங்கி எறியாதபடிக்கு அது விளக்குத்தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார்.
சவுலை பார்த்து சொல்ல, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு சத்தியத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா விருந்திலே பாத்திரத்தை எடுத்து, இது என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய் நாம் விளங்க வேண்டும். வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசத்தை மறைக்கிற அந்த முறுமுறுப்பு இச்சைகளை இன்றோடு கூட அதற்கு ஒரு முடிவு கட்டுகிறோம். ஆண்டவர் அதற்கு வேண்டிய பலனை கொடுக்கிறார், அதற்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர். இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் இச்சைகளில் இருந்து விடுதலையாக்கி எங்கள் பிரகாசிக்கிற அந்த சூரியனுடைய பிரகாசம் இன்னும் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிறதை போல பிரகாசிக்க செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாட்டில் நீதியின் சூரியனுடைய பிள்ளைகளாக, ஆரோக்கியத்தின் பிள்ளைகளாக, கொழுத்த கன்றுகளைப் போல இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் உலகில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். நான்